ஈமான் கொண்டவர்களே, உங்களிடத்தில் ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை கொண்டு வந்தால் அந்த செய்தியை நீங்கள் உண்மையா பொய்யா, சரியா தவறா என்று உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்ய தவறினால், அந்த செய்தியை உறுதிப்படுத்திக் கொள்ள தவறினால், நீங்கள் வருகிற செய்தியை அப்படியே நம்பி அதன் மூலம் ஒரு கூட்டத்தாரை நீங்கள் டேமேஜ் பண்ணி விடுவீர்கள், ஒரு கூட்டத்தாரை நீங்கள் காயப்படுத்தி விடுவீர்கள். பிறகு உங்களுக்கு யதார்த்தம் புரியும், உண்மை தெரிய வரும். அந்த நேரத்தில் ஃபதுஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன், நீங்கள் செய்த அந்த காரியத்திற்காக நீங்கள் கை செய்தப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் வசனத்தை இறக்கி வைக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கஃபா பில் மர்இ கதிபன் அன் யுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ, ஒரு மனிதன் கேட்பதையெல்லாம் அப்படியே பரப்புபவன். அதாவது ஒரு செய்தி அவனுடைய காது கெட்டுகிறது, இது உண்மையா பொய்யா சரியா பிழையா எதுவுமே கன்ஃபார்ம் பண்ணுவதில்லை, உடனே அதை அடுத்தவர்களுக்கு ஷேர் பண்ணுவது, அடுத்தவர்களுக்கு பரப்புவது, இப்படி செய்பவன் அவன் பொய்யன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள்.